இப்படி ஒரு ட்ரெயின் நம்ம ஊருக்குள்ளே ஓடுதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நான் பார்த்திங்கன்னா தாம்பரம் வரைக்கும் போயிருந்தேன். எனக்கு நிறைய ட்ரெயினில் கூட்டமாக இருந்தனால நான் வேறு ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணேன். எது பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் மதுரை மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த விளாக்லையும் நான் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெய்லிலாம் ஓடல, இது வந்து ஒரு வீக்லி ட்ரெயின். ஸோ இது வந்து மதுரையிலேருந்து தேர்ஸ்டேவும் சாட்டர்டேவும் நைட்டு 8:40க்கு மதுரையிலேருந்து கிளம்பும். அதே மாதிரி தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30க்கு, அதாவது சண்டேவும் ஃப்ரைடேவும் 10:30க்கு தாம்பரத்துலேருந்து கிளம்பும். நான் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஏறி ஒரு விண்டோ சீட்டை போட்டு உட்காந்துட்டேன். ட்ரெயின் அவ்வளோவா ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. கரெக்டாக 10:30க்கு நம்மளுக்கு தாம்பரத்துலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. டின்னர்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே முடிச்சுட்டு தான் வந்தேன். அப்படியே நம்ம ட்ரெயினில் மூவ் ஆனோடனே ஒரு டீயை மட்டும் வாங்கி குடிச்சிட்டேன். இந்த ட்ரெயினுக்கான ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயினோட ரூட்டுமே வேறு. இப்போ தாம்பரத்தில் எடுத்து செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி போய் அப்படியே மதுரை போயிடுறாங்க. அப்படியே நம்ம மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வாட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சிங்கிள் ட்ராக் தான். ஸோ ஆப்போசிட்டில் எந்த ட்ரெயின் வந்தாலும் ஸ்டாப் பண்ணி போகிற அளவுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஏர்லி மார்னிங் 5:30க்கு நம்ம திருச்சி ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி திருச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் ஏறினாங்க. திண்டுக்கலுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட ரீச் பண்ணாங்க. அப்படியே நம்ம டீயை குடிச்சிட்டு இந்த ஜேர்னியை அப்படியே ஆரம்பித்தோம். ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியராக நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் யாரும் வீக்கெண்ட்ஸ்லேருந்து இங்கேருந்தோ, அதாவது தாம்பரத்துலேருந்தோ மதுரையோ அல்லது மதுரையிலேருந்து தாம்பரத்துக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ட்ரெயின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜேர்னி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் இந்த ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.